இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போரால ஒட்டுமொத்த உலகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு எரிபொருள் நெருக்கடி ஏற்படுற மாதிரியான செய்திகளை கடந்த ஒரு சில நாட்களாக நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஈரானுடைய புதிய தலைவர் முஜ்தபா கமனியினுடைய முதலாவது உத்தியோகபூர்வமான அறிக்கை வழி வந்திருக்கு. ஹோமோஸ் நீரிண பகுதி இப்போதைக்கு திறக்கப்படாது, தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும்னு சொல்லி அவர் பகிரங்கமாக ஒரு வலிமையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த பிரச்சனையால இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நெருக்கடி கிடையாது என்ற ஒரு நல்ல செய்தியும் இன்றைய நாளில் நமக்கு கிடைச்சிருக்கு. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கான சில திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு எரிபொருள் விலையேற்றம் நெருக்கடி இப்போதைக்கு உருவாக போறது கிடையாது. இன்றைய நாளில் இன்றைய காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு என்றதை இந்த வீடியோவில் விளக்கமா தெளிவா பார்த்துடலாம். ஈரானுடைய புதிய தலைவர் முஜ்தபா கமனியினுடைய முதலாவது உத்தியோகபூர்வமான அறிக்கை இன்றைய நாளில் வெளிவந்திருக்கு. அதுல முதலாவது அவர் வெளியிட்டிருக்கிற எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, அடிபணிய போறது கிடையாது, இந்த போர் தொடர்ச்சியா நடக்கும் என்ற கருத்தை அவருடைய ஒட்டுமொத்த உரையும் வெளிப்படுத்துறது. சரணடைய போறது கிடையாது, அடிபணிய போறது கிடையாது, தொடர்ச்சியா ஈரானை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம், மக்களும் இதுக்காக தயாரா இருக்க வேண்டியது முக்கியமானது என்று சொல்லி ஈரான் மக்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். முதலாவது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை என்று சொன்னா, அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் வளைகுடா நாடுகள்ல இருந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து முற்றுமுழுதா அகற்றப்படும். அங்கிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற்றப்படும் வரைக்கும் தொடர்ச்சியா வளைகுடா நாடுகள் மேல அங்க இருக்கிற அமெரிக்காவினுடைய இலக்குகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ற முதலாவது பகிரங்கமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, ஹோமஸ் நீரிண பகுதி தொடர்ச்சியா மூடப்பட்டிருக்கும், இப்போதைக்கு ஈரான் இதை திறக்க போறது கிடையாது என்று சொல்லி ஈரானுடைய புதிய தலைவர் முஜ்தபா கமேனி இன்றைய முதலாவது உத்தியோகபூர்வமான அறிக்கையில் பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டம் காண வைக்கிற மாதிரியான ஒரு செய்தியா இதுவும் மாறி இருக்கு. அவருடைய கருத்து சில நேரங்களில் அவர் யார் இது சொல்றதுக்குன்ற மாதிரி சிலர் மாறுபட்ட கருத்துகள் இருக்கிற நபர்கள் யோசிக்க முடியும். ஆனால் பங்கு சந்தையில் புதிய தலைவர் முஜ்தபா கமனியினுடைய இந்த அறிவிப்பு வழி ஒரு சில நிமிஷங்களில் பங்கு சந்தையில் அவருடைய கருத்து தாக்கம் செலுத்தி இருக்கு. எரிபொருள் விலை திரும்பவும் கூடியிருக்கு. 88 89 அமெரிக்க டாலர் சொல்லி பிரெண்ட் மசகனையினுடைய விலை இருந்தது, திரும்ப 100 அமெரிக்க டாலர் வரைக்கும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருக்கு. 89 அமெரிக்க டாலர்ல இருந்து இப்ப 100 அமெரிக்க டாலரா உயர்வடைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முதல்ல 120 அமெரிக்க டாலர் வரைக்கும் உயர்வடைஞ்சிருந்தது. அயல் நாடுகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், இல்லாட்டி அயல் நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்ச்சியா நடத்தப்படும், அதுல எந்த விதமான சமரசமும் கிடையாதுன்னு சொல்லியும் முஜ்தபா கமேனி அறிவிச்சிருக்கிறார். பக்கத்துல இருக்கிற நாடுகளோட நட்போட செயற்படுறதுக்கு நாங்க விரும்புறோம், ஆனாலும் அந்த நாடுகள்ல இருந்து கொண்டு ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாடுகள் அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்படும், எங்களுக்கு வேற வழி கிடையாது, நட்பு இருந்தாலும் கூட தாக்க வேண்டிய ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை அயல் நாடுகளுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த நேரம் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் வளைகுடா நாடுகள்ல சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் துபாயில இருக்கிற துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் மேல ட்ரோன் போய் விழுந்ததுல அதனுடைய பாகங்கள் விழுந்ததுல தீப்பற்றி எரிஞ்சிருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒரு நாள்ல மில்லியன் கணக்கான சுற்றுலா வருமானத்தை துபாய் இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு புள்ளி விவரமும் இன்றைய நாளில் வெளிவந்திருந்தது. பஹ்ரைன்லையும் தீப்பற்றி இருக்கிற ஒரு சில சம்பவங்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. கட்டார்லையும் ட்ரோன் தாக்குதல் முயற்சிகள் அதை அரச படைகள் முறியடிச்சிருக்கின்ற மாதிரி அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் தாக்கப்படலாம் சொல்லி ஈரானுடைய ஒரு முக்கியமான எச்சரிக்கை நேற்றைய நாளில் வெளிவந்திருந்தது. அதுவும் குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சார்பா இயங்கி கொண்டிருக்கிற பேங்க்ஸா இருக்கலாம், தொழில்நுட்ப நிறுவனங்களா இருக்கலாம், எல்லாருமே உளவு பார்க்கறதுக்குன்னு சொல்லியும் தொழில்நுட்ப உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்படும் சொல்லி ஈரான் நேற்றைய நாளில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதற்கு பிறகு வளைகுடா நாடுகளில் வங்கிகள், இந்த மாதிரியான தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்கள் மறு அறிவித்தல் வரைக்கும் மூடப்பட்டிருக்கு. வளைகுடா நாடுகளினுடைய கடற்பரப்புகளில் அமெரிக்காவினுடைய 3 கப்பல்கள் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் இருக்கிற USS ஜெரால்ட் ஃபோல்ட் சொல்லப்படுற ஒரு கப்பலில் தீப்பற்றி எரிஞ்சிருக்கிற செய்தியை அமெரிக்காவும் இன்றைய நாளில் உறுதி செய்திருக்கு. ஆனால் இந்த தீப்பற்றின சம்பவம் போரோட சம்பந்தப்பட்டது கிடையாது. அங்க இருக்கிற லோண்ட்ரி ரூம்ல தீப்பற்றி இருக்கு, வேற ஏதோ ஒரு விதத்தில் தீப்பற்றி இருக்குன்ற மாதிரி அமெரிக்காவினுடைய செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. அமெரிக்க கடற்படையை சேர்ந்திருக்கிற 2 பேர் இதுல காயமடைஞ்சிருக்கிறாங்க. கப்பலுக்கு எந்த விதமான பெரிய சேதமும் கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு தகவல் குறிப்பிட்டிருந்தது. ஆனா ஈரான் தரப்பு பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்படுது, அமெரிக்க கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கு
சொல்லி ட்ரூ ப்ராமிஸ் 4 சொல்லப்படுற ஒரு தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருந்தது. அதனுடைய 42வது கட்டம் இல்லாட்டி ஈரான் ஊடகம் குறிப்பிடுற மாதிரி 42வது அலை இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளிவந்திருந்தது. ஈரானுடைய புதிய தலைவர் முஜ்தபா கமெனியினுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கைக்கு பிறகு 42வது அலை வந்து ஆரம்பமாகி இருக்குன்னு சொல்லி ஈரானுடைய அரச ஊடகம் குறிப்பிட்டிருந்தது. ஈரானுடைய ஒரு தாக்குதல் திட்டம் சம்பந்தமான செய்தி வந்து அமெரிக்க ஊடகங்கள்ல பரபரப்பா நேற்றிரவுல இருந்து பேசப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்கா மேல நேரடியான ஒரு ரகசியமான தாக்குதலை வந்து எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை ஈரான் இல்லாட்டி ஈரானுக்கு சார்பான குழுக்கள் நடத்துறதுக்கு தயாராகி இருக்கின்ற ஒரு புலனாய்வு தகவல் சம்பந்தமா அமெரிக்காவினுடைய ஊடகங்கள்ல நேற்றைய நாள்ல இருந்து பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு முயற்சி இருந்ததுன்றதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உறுதி செய்திருக்கிறார். என்ன சொன்னா இந்த மாதிரியான ஒரு செய்தி சம்பந்தமா தகவல் சம்பந்தமா இப்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருது. ஆனாலும் ஈரானுடைய நேவியை வந்து நாங்க முற்றுமுழுத அழிச்சிருக்கிறோம்ன்றதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து நிலைப்பாடு. ஆனா ஈரானுடைய இந்த மாதிரியான ஒரு ரகசியமான திட்டம் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல வந்து ஒரு படகுல இருந்து ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கான இந்த மாதிரி குறைவான விலையில தயாரிக்கப்படுற ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நேரடியா கலிபோர்னியாவுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் திட்டமிட்டிருந்ததுன்ற மாதிரியான செய்தி வந்து அதிகம் பேசப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதியும் கிட்டத்தட்ட அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்குது என்ற விஷயத்தை உறுதி செய்திருக்கிறார். எரிபொருள் விலை கூடி இருக்கு, ஹோமோஸ் நீரணை வந்து மூடப்பட்டிருக்கு, இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் சொல்லியிருந்தார், அமெரிக்கா தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசரா இருக்கு, அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷன் செய்யறது அமெரிக்கா தான். ஆயில் விலை எண்ணெய் விலை கூடுதுன்னு சொன்னா இதனால அதிகமான லாபம் கிடைக்க போறது வேற யாருக்கும் கிடையாது, அமெரிக்காவுக்கு லாபம் கிடைக்கும் தானே என்ற மாதிரி போர்லையும் எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்ற மாதிரியான கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதனிடம் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்புல மூழ்கடிக்கப்பட்ட ஈரானுடைய ஐரிஸ் தேனா கப்பல் சம்பந்தமா நேற்று உரையாற்றும் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், ஏன் இவர்களை எல்லாம் கைது செய்து அமெரிக்க படைக்காக எடுக்காம ஏன் கொலை செய்தீங்கன்னு சொல்லி கடற்படையிட்ட வந்து அவர் கேட்டாராம். இப்ப கடற்படை அதுக்கு ஒரு பதில் சொல்லி இருந்ததாம், இது ஒரு ஃபன் தானே என்ற மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டிருந்தது, ஒரு பதில் சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. உங்களை கைது செய்யறதை விட இது வந்து சேஃபானது, அதுல ஒரு ஃபன்னும் இருக்குன்றதுக்காக தான் அவங்களை நாங்க கொலை செய்தோம் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்பில் வச்சுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொல்லி பகிரங்கமா பொதுமக்களுக்கு உரையாற்றும் போது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்ததையும் நேற்றைய நாளில் பார்க்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தமா இந்த போரை பொறுத்த வரைக்கும் எரிபொருள் நெருக்கடின்றதான் கடைசியில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. நேரடியா என்ன உங்களை எல்லாரையுமே பாதிக்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னா, இந்த போரால வந்து முக்கியமான கப்பல் போக்குவரத்து ஹோமஸ் நீரின மூடப்பட்டிருக்கு. எரிபொருள் விலை கூடுற சந்தர்ப்பத்தில் அது போக்குவரத்து வாழ்க்கை செலவு எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். ஆனா இலங்கையில் இந்தியாவில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு நல்ல செய்தி இன்றைய நாளில் வெளிவந்திருக்கு. பெருந்தொகையான எரிபொருளை ஏற்றின இந்தியாவுக்கு தேவையான எரிபொருளை ஏற்றின 2 கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணையை வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெற்றிகரமாக கடந்து மும்பை துறைமுகத்துக்கு போய் சேர்ந்திருக்கின்ற ஒரு செய்தி இன்றைய நாளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு தேவையான ஒரு கப்பல், முதலாவது கப்பலில் 1 மில்லியன் பரல்களை ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் வந்து பயணம் செய்திருக்கு, எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 2வது கப்பல் ஈரானுடைய எரிபொருள் ஏற்றி கொண்டு இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறது. இதில் 2 மில்லியன் பரல் எரிபொருள் இருந்ததுன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. இந்த கப்பல்கள் போன கிழமை இல்லாட்டி ஒரு 5-6 நாட்களுக்கு முதல்ல இந்த ஹோமோஸ் நீரிணையை கடந்திருக்க முடியும் டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணி இல்லாட்டி கப்பல் போக்குவரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு டாக் மோட்ல தான் இந்த கப்பல் வந்து பயணம் செய்திருக்கின்ற மாதிரியான செய்திகளும் இந்திய ஊடகங்களில் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணி கப்பல் பயணம் செய்தா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாத அளவில் ஒரு பயணம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால ஒரு ராஜதந்திர முயற்சியும் இல்லாட்டி ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு நட்பு காரணமாகவும் ஈரான் இந்தியாவுக்கு தேவையான கப்பல்கள் பயணம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருந்தது. சொன்ன ஈரானுடைய 2 கப்பல்கள், ஒரு கப்பல் வந்து இலங்கையில் இருக்கு, இன்னும் ஒரு கப்பல் வந்து கடற்படையோட இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்று இருந்தது. இந்திய அரசாங்கம் நேரடியாக ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கு. இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். இதுல வந்து இந்தியாவுக்கு தேவையான கப்பல்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கோரிக்கை இந்தியா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஈரான் அரசாங்கம் சாதகமான ஒரு பதில் சொல்லி இருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது.
இன்னும் எதிர்வரப்போற ஒரு சில நாட்களில் இன்னும் 2 கப்பல்கள் இந்தியாவுக்கு வருதுன்ற செய்தியும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்போ இந்த எரிபொருள் நெருக்கடி வந்து இந்தியாவை இப்போதைக்கு நேரடியாக பாதிக்க போறது கிடையாதுன்றதை உறுதிப்படுத்துகிற ஒரு செய்தியா இதை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இலங்கை அரசாங்கம், இலங்கை வெளிவிவகார அமைச்சர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்தியாட்ட இருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யறதுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்தது. இதுக்கு சாதகமான ஒரு பதில் இந்தியா தரப்பிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத்தன் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முதல்ல இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கும் விஜித ஹேரத்துக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடந்திருந்தது இந்தியாவில். அந்த சந்திப்பில் தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் சாதகமான ஒரு பதில் கொடுத்திருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே ரஷ்யாட்ட இருந்து இந்திய அரசாங்கம் எரிபொருளை வாங்குறதுக்கு அமெரிக்கா வந்து 1 மாத காலம் கொடுத்திருந்தது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, தடைகள் கிடையாது. அதை பற்றி கவலை இல்லாமல் 1 மாதத்துக்கு தேவையான எரிபொருளை வாங்க முடியும்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருந்தது. இந்தியா வந்து குரூட் ஆயிலை வாங்கி அதை பெட்ரோல் டீசல் மாற்றி பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருது. இலங்கை அரசாங்கத்தினுடைய கோரிக்கையும் இப்ப சாதகமாக பரிசீலிக்கப்பட்டிருக்கு என்றது இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தியா பார்க்க முடியும். எரிபொருள் நெருக்கடி வந்து இலங்கை இந்தியாவுக்கு ஏற்படாதுன்றதை உறுதிப்படுத்துற ஒரு சில நல்ல செய்திகள் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் என்று கேட்டால் அதுக்கான ஒரு தெளிவான பதில் இன்றைய நாள்லையும் எங்களுக்கு கிடையாது என்றது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.